கயல் நடிகை சுபாஷனோட உடல் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவங்களுக்கான இறுதிச்சடங்கு முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏப்ரல் 12ஆம் தேதி கயல் சுபாஷினிக்கு பிறந்த நாள். அன்றைய தினம் அவங்க அம்மா அவங்க வீட்டில் சுபாஷினிக்கு பிடிச்ச விஷயங்களை படைச்சி சமையல் போட்டு படையல் போட்டு அதை காக்கைக்கு சாதமாக வச்சுருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அந்த காக்கையை ஒன்று சாப்பிட்டு ரொம்ப நேரமாக அவங்க வீட்டு மொட்டை மாடி சுற்றி வந்திருக்குதாம். இதை பார்த்துட்டு அவங்க அம்மா பயங்கரமாக எமோஷனலாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கயல் நடிகை சுபாஷினி அவங்க தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனையெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கு. ஆனால் எஃப்ஐஆர்லையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் பெயர்கள் மாற்றி மாற்றி இருக்கிறதாவும் பாஸ்போர்ட்லையும் பெயர் மாறி இருக்கிறதாவும் அவங்க உடலை இந்தியாவிலேருந்து இலங்கை எடுத்துகிட்டு போகிறதுல சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் ஃபைனலாக முடித்து ஒரு வழியாக இலங்கை கொண்டு போயிருக்காங்க. அங்கே அவங்களுக்கான இறுதிச்சடங்கு நடத்தப்பட்டிருக்குது. 10ஆயிரத்துக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி நேற்றைய தினம் கயல் சுபாஷனோட பிறந்தநாள். அதை விட முக்கியமானது ஏப்ரல் 21ஆம் தேதி இவங்களுக்கும் இவருடைய கணவருக்கும் 2வது வருட திருமண நாளும் வரப்போகுது. இந்த இரண்டையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது இரண்டையுமே செலிப்ரேட் பண்ண முடியாமல் கடந்த வாரம் அவங்க இறந்து போயிட்டாங்க. இறப்புக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பல யூகங்கள் அடிப்படையில் பல தகவல் பரவினாலும் அது எதுவுமே இப்போ வரைக்கும் ஆதாரம் அப்படிங்கிறது எதுவுமே வெளியாகலை. அதனாலேயே அவங்க மரணத்துக்கான காரணம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இலங்கை தான் கயல் சுபாஷினிக்கு பூர்வீகம். திருமணம் ஆனதுக்கு பிறகு இந்தியா பெங்களூரில் தான் தான் கணவரோட வசிச்சிருக்காங்க. சீரியல் ஷூட்டிங்காக தான் அவங்க சென்னையை வந்திருக்காங்க. சென்னையில் அவங்க தனியாக தான் தங்கியிருக்காங்க. இந்த பர்த்டேவை ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இப்போ இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை சடங்கு சம்பளத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க அம்மா கயல் சுபாஷினிக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் சமைத்து படையில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வைக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு காக்கை அந்த உணவை சாப்பிட்டு அவங்க வீட்டு மொட்டை மாடியை ரவுண்ட் அடிச்சிருக்குதாம். அதை பார்த்துட்டு கயல் சுபாஷனோட ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணு தான் அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு காக்கை உருவத்தில் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப எமோஷனாக தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். எந்த ஒரு அம்மாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.